வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவில் தத்துவத்தை பற்றி மட்டுமல்லாமல் தத்துவம் எப்படி அறிவியலுடன் கை குலுக்குகிறது என்பது குறித்து பேச இருக்கிறோம். தத்துவம் என்றால் பொதுவாக நாம் ஆன்மீக தளத்திலோ அல்லது நாத்திக தளத்திலோ இருந்து பேசுவது வழக்கம். இன்றைக்கு நாம் அறிவியலோடு அது எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பது குறித்து பேசுவதாக இருக்கிறோம். இந்த அறிவியலோடு நெருக்கமாக இருக்கிறதுனாக்க அதற்காக பங்களிப்பு செய்த விஞ்ஞானிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் மிக முக்கியமானவராக கருதப்படுபவர் நம்முடைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள். சார்ல்ஸ் டார்வின் போன்றவர்களாமும் நம்முடைய பார்வைகளே மொத்தமாக மாற்றிட்டாங்க. வாழ்க்கையுடைய பார்வையே மாற்றிடுவாங்க இந்த விஞ்ஞானிகள். அந்த வகையில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய கண்டுபிடிப்புகள் தத்துவ உலகிலும் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கி இருக்கின்றன. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எப்படிப்பட்டவர்? அவர் என்ன விஷயத்தை கண்டுபிடிச்சார்? அவருடைய ரிலேட்டிவிட்டி தியரின்வாங்க, சார்பியல் தத்துவம் அப்படி என்றால் என்ன? அவர் நியூட்டனுக்கு பிறகு வந்தவர் எப்படி மாறுபடுகிறார் என்றெல்லாம் பல விஷயங்கள் குறித்து இன்று புரிந்து கொள்வதற்காக நம்மிடம் உரையாட பேராசிரியர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் மதுரையிலே ஒரு கல்லூரியிலே இயற்பியல் துறையில் பேராசிரியராக பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரத்தினுடைய முக்கியமான ஸ்போக்ஸ்மேனாக இருந்து அறிவியல் குறித்த பல உரையாடல்களை அவர் நிகழ்த்தி வருகிறார். அவர் சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவுக்கு நேரத்தை ஒதுக்கி வந்தது மிக மகிழ்ச்சியான விஷயம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், நீங்கள் தொடர்ந்து ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கீங்க. எங்கள் நேயர்களுக்கு இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கணுன்றதுக்காக தான் உங்களை நாங்கள் வரவழைச்சோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எந்த தத்துவத்தை பிரதானமாக முன்வைத்தார்? அவர் யார்? ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்களேன். வணக்கம் சார். வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நமக்கு 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக நம்ம கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அறிவியலாளர் அப்படின்னு நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை கொண்டாடலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தை நமக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிற அளவுக்கு விளக்கமாக எடுத்து சொன்ன கோட்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருடங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வெயிட் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது. இவருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கோட்பாடு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நியூட்டனோட விதிகளை தான் நம்ம சொல்ல முடியும். நியூட்டன் 1600களில் அவரோட கோட்பாடுகளை கொடுத்தாரு. அது மூலமாக இன்றளவும் நம்ம ஒரு ராக்கெட் லான்ச்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம நியூட்டனோட கோட்பாடுகளை வச்சு தான் நம்ம பண்ண முடியுது. ஸோ அதனால் அது முற்றிலும் நமக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்துக்க அவசியம் இல்லை. நியூட்டனோட கோட்பாடுகள் இன்றளவும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இது போக இங்கேருந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எப்படி வேறுபடுறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூட்டனோட கோட்பாடுகளில் ஒரு சில முக்கியமான கேள்விகள் அவர் அதுக்கான கேள்விகளுக்கான விடைகளை கேட்கலை அப்படின்னு சொல்லலாம், அல்லது கேட்க விரும்பலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு அவரோட முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று புவியீர்ப்பு விசை பற்றிய கோட்பாடு. ஸோ நியூட்டனோட யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த நியூட்டனோட கோட்பாடு. அந்த நியூட்டனோட புவியீர்ப்பு விசைக்கான கோட்பாடு எதெல்லாம் பற்றி சொல்லுது அப்படின்னா, கிராவிடேஷன் அப்படின்னா என்ன, அது எப்படி ஏற்படுது, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ஒரு நல்ல ஒரு மேத்தமெட்டிக்கலாக ட்ரீட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் நம்ம கால்குலேஷன், ஒரு ராக்கெட் லான்ச்சுக்கு இன்றைக்கி நம்ம நியூட்டனோட விதிகள் படி கால்குலேஷன் படி தான் நம்ம ராக்கெட்டை இன்றைக்கும் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் கேட்காத கேள்விகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அவர் பதில் அளிக்காத கேள்விகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, புவியீர்ப்பு விசை ஏன் ஏற்படணும் அப்படிங்கிற கேள்வியை, அதாவது ஹவு அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்கலை. அந்த ஹவு அப்படிங்கிற கேள்விக்கான விடையை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பூர்வீகம் ஜெர்மனி. 2 வேர்ல்டு வார் டயத்துலையும் அவர் ஜெர்மனியில் தான் இருந்திருக்காரு. ஜெர்மனியில் பிறந்திருந்தாலும் அவர் ஒரு சாதாரண பேட்டன்ட் ஆஃபீஸில், ஸ்விஸ் பேட்டன்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அங்கேருந்து படிப்படியாக முன்னேறி ஒரு நொபெல் லாரேட்டாக மாறுற அளவுக்கு அவருக்கு ஒரு வளர்ச்சி கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் நிறைய விஷயங்களில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் அவரோட கோட்பாடுகள் 1905 வெளிவந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு சார்பியல் கோட்பாடு, 1916 வந்த
பொது சார்பியல் கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு. அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரிலேட்டிவிட்டிக்கு கிடையாது, அது கொடுத்தது அவரோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்காக கொடுக்கப்பட்டது. இதில் பொது சார்பியல் கோட்பாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோட்பாடு தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரு கிராவிடேஷனுக்கான ஒரு தியரியாக, புவியீர்ப்பு விசைக்கான ஒரு தியரியாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு கோட்பாடு ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தான். அது வந்து ஏராளமான ஆச்சரியங்களை கொடுத்த ஒரு தியரி. காரணம், இந்த பிரபஞ்சத்தை இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு பரிணாமமே மாறி போனதுக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பொது சார்பியல் கோட்பாடுனால. அதனால வந்த நிறைய எஃபெக்ட்ஸில் ஒன்று தான் பிளாக் ஹோல்ஸு, கிராவிடேஷனல் வேவ்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி ஒளியை வந்து ஒளி நேராக செல்லும் அப்படிங்கிறது நம்மளோட காமன் சென்ஸ். ஆமாம், அந்த காமன் சென்ஸ் அதை வந்து மாற்றி அமைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பொது சார்பியல் கோட்பாடு தான். ஒளி நேராக போகாது. பொது சார்பியல் கோட்பாடின்படி ஒளி வந்து எடை உள்ள பொருள்களால் வளையும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தியரி. நேராக போகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸ்கூல்லேருந்து சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம், ஆனால் இன்றளவும் அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம நிறைய உதாரணத்துக்கு நாசா வெளியிடக்கூடிய ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு டெலஸ்கோப்பை வந்து நம்ம விண்வெளியில் சுத்த விட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட ரீசண்டாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படின்னு ஒரு டெலஸ்கோப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அதோட இடத்துக்கு போய் நிலையாகிறதுக்கு இன்னொரு 1 மாத காலம் ஆகலாம். ரொம்ப தொலை தூரத்தில் வைக்க போகிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாம். ஸோ அது மூலமாக நமக்கு இது வரைக்கும் நம்ம யூனிவர்ஸில் ரொம்ப டிஸ்டண்ட்டான ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குறதுக்கு அது உதவி செய்யும். இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான புகைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டீப் ஃபீல்டு அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குது. யார் வேணாலும் யூடியூப்லேயோ அல்லது நாசா வெப்சைட்லேயோ தேடி பார்க்கலாம். அந்த அல்ட்ரா டீப் ஃபீல்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய கேலக்சிஸ் எல்லாம் லேசாக அந்த விளிம்பில் ஒரு சின்ன வளைவு இருக்கிற மாதிரி தெரியும். அது வந்து ஒரு கிராவிடேஷனல் லென்சிங் எஃபெக்ட்னு பேர். இது வந்து எதனால் வருதுன்னா ஒளி வந்து அதுக்கு முன்னாடி இருந்த வேறு ஏதோ கேலக்சினால் வளைஞ்சதுனால நமக்கு அப்படி தெரியுது. இந்த மாதிரி ஒளியும் வளையக்கூடிய தன்மை இருக்குது, நேராக செல்லாமல் அது வளைஞ்சு செல்லக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணதும் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இந்த பர்டிகுலர் எஃபெக்டை ப்ரூவ் பண்ணவர் வந்து ஆர்த்தர் எடிங்டன் அப்படிங்கிற பிரிட்டிஷ் விஞ்ஞானி. மேலும் இதுக்கான பல்வேறு கோட்பாடுகள் வெவ்வேறு காலகட்டத்தில் நிரூபணம் ஆயிருக்கு. ஒரு சில ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் சொல்லக்கூடிய ஒரு சில கோட்பாடுகள் அது ப்ரப்போஸ் பண்ணி 100 வருடங்களுக்கு பின்பாக தான் நமக்கு கிராவிடேஷனல் வேவ்ஸ்க்கான முதல் ஆதாரம் நமக்கு எப்போ கிடச்சிதுன்னா 2016. ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து 1916. 100 வருடங்களுக்கு அப்புறமும் அதோட எஃபெக்ட்ஸு அதில் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை இன்றளவும் ஒவ்வொன்றா உறுதியாகிக்கிட்டே வந்திருக்கு. இப்போ நியூட்டன் வந்து கிராவிடேஷன் கண்டுபிடிச்சார், புவி ஈர்ப்பு. ஆமாம். இவர் சொன்னது என்னது? அது நிறுத்துகிற மாதிரி விஷயமா என்னது? அதாவது இவர் சொல்லக்கூடியது நியூட்டனை பொறுத்த வரைக்கும் புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது 2 நிறை உள்ள மாஸ் இருக்கக்கூடிய பொருளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். சரி. ஆனால் இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. சரி. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு இந்த மாஸ்னால வருது, இந்த எடைனால இது மேலே ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அவரால் சொல்ல முடிஞ்சதை தவிர ரெண்டும் தொடர்பில் இல்லாமல் இங்கே ஒரு பொருள் இருக்குது, பூமி இருக்குது, சூரியன் எங்கேயோ லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி ஒரு தொலைவில் இருக்குது, இது ரெண்டுக்கு நடுவில் எப்படி இந்த எடைங்கிறது ஆக்ட் பண்ணுது, எப்படி இந்த கிராவிடேஷன் உருவாகுது அப்படிங்கிறத அவரால் விளக்க முடியல. அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா நியூட்டனோட விதியிலேருந்து இவர் எப்படி மாறுபடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிராவிடேஷனை ஒரு விசையாக பார்க்கலை. இட் இஸ் நாட் ஃபோர்ஸ். ஸோ ஒரு ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி கிராவிடேஷன் இஸ் நாட் அ ஃபோர்ஸ். கிராவிடேஷன் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா இதை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து ஒரு 4 பரிமாணங்களை கொண்ட ஒரு ஸ்பேஸ் டைம் அப்படின்னு பார்க்கணும் இந்த பிரபஞ்சத்தை. அதில் ஒரு எடை உள்ள பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்பேஸை வளைக்கும். ஒரு நார்மலாக ஒரு ஜமாக்காலத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டை பிடிச்சிக்கிட்டு நடுவில் ஒரு வெயிட்டான ஒரு பந்தை வச்சோம் அப்படின்னா இது எப்படி வளையுமோ அந்த மாதிரி ஸ்பேஸ் டயத்தை எடை உள்ள பொருள் வளைக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு வளைஞ்ச ஒரு ஜமக்காலத்தின் மேலே நான் இன்னொரு பொருளை வச்சேன்னா இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று மோதிக்கும். இந்த மாதிரி அதோட மோஷன் வந்து ஒரு கர்வ்டு ஸ்பேஸ் டைமில் இருக்கக்கூடிய மோஷனை தான் கிராவிடேஷனை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸோ இது மூலமாக அந்த ஹவ் அப்படிங்கிற கேள்வி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்.
நியூட்டன் வந்து எதனால் ஏற்படுதுன்னு அவரால் விளக்க முடியலை. அந்த ஹவுங்கிறதுக்கு விட இதுதான். ஏன் ஏற்படுது, எப்படி ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷனை இவர் எப்படி புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ் டயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை அந்த கிராவிடேஷனை பார்க்குறாரு. ஸ்பேஸ் டைம்ன்றது அதுவும் ஒரு மேட்டர் தான் அவர் பொறுத்த வரைக்கும். ஸ்பேஸ் டைம்ங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து 3 பரிணாமங்களை கொண்ட ஸ்பேஸ் நமக்கு தெரியும். டைமை ஒரு பரிணாமமாக இதில் சேர்க்குறாரு, ஒரு பரிமாணமாக இதில் சேர்க்குறாரு. அப்போ ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு காத்திரமான ஒரு என்டைட்டி அது. கண்டிப்பாக அது வந்து கற்பனையான இன்ட்யூஷன்லாம் இல்லை, கிடையாது. அப்படி இருந்திருந்தால் இவ்வளவு 100 வருடங்களுக்கு அப்புறமும் அதை இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட், இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட் இது வரைக்கும் பல்வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ஸை 100 வருடங்களாக செஞ்சு பார்த்துருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில், எல்லா கண்டிஷன்ஸ்லையும் we find that the general theory of relativity is true. அதை வந்து அதுக்கு மாற்றாக ஒரு ரிசல்ட்டை, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ரிசல்ட்டு வராமல் வேற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான சயின்டிஃபிக் ஸ்டடியும் இன்றைக்கி வரைக்கும் வரலை. அப்போ நம்மளால் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இது வந்து ஒரு தீர்க்கமான என்டிட்டி, ஸோ ஒரு தீர்க்கமான ஒரு கோட்பாடு. காரணம் என்னென்னா, இதை மிஞ்சுற அளவுக்கு இன்னொரு கோட்பாடு வரலை, இது இந்தந்த இன்ஸ்டன்ஸில் ஒர்க் ஆகலை, அது வேலை செய்யலை, இதை இந்த இடத்துக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸும் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் இல்லை. சார், நீங்கள் லைட்டு வந்து வளைஞ்சு வருது, நீங்கள் சரி வந்துட்டு போகுது, அதனால என்ன பெரிய கண்டுபிடிப்பு அது? இப்போது அறிவியலை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஐன்ஸ்டீனோட 2 கோட்பாடுகளுக்கு நம்ம போனோம். இப்போ ஐன்ஸ்டீன் அவர் முதல்ல ப்ரப்போஸ் பண்ண தியரி வந்து ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து சிறப்பு சார்பியல் கோட்பாடு. 1905 அவர் முதல்ல இந்த கோட்பாடை ரிலீஸ் பண்ணுறாரு. சரி, இந்த கோட்பாடின்படி நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லா மோஷனும் ரிலேட்டிவ் அப்படின்னு இப்போ தான் சொல்லியிருந்தேன். அதாவது இப்போது நானும் பக்கத்தில் இன்னொருத்தர் ஒரு பைக்கில் போகிறாரு, நாங்கள் 2 பேரும் ஒரே வேகத்தில் போகிறோம் அப்படின்னா என்னால் எளிதாக அவர்கிட்ட பேச முடியும். காரணம் 2 பேரும் ஒரே வேகத்தில் போகிறதுனால இப்போ நானும் அவரும், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் பெருசாக மூவ் ஆகலை. அப்போ நான் இப்போ உங்களிடம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கேனோ அதே மாதிரி நான் ஒரு பைக்கில் போகிறேன், பக்கத்துலேயே பைக்கில் இன்னொருத்தர் வராரு, 2 பேரும் ஒரே வேகத்தில் போகிறோம். அப்போ நான் என்னால் எளிமையாக பேச முடியுது. இதே நான் எதிரெதிர் திசையில் போகும்போது 2 பேர் பேசிக்க வாய்ப்பில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது ஆட் ஆகுது. இப்போ நான் ஒரே டைரக்ஷனில் போகும்போது சப்ட்ராக்ட் ஆகுது. வேகமாக எதிர வரும்போது அதனுடைய மூவ்மெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட வெலாசிட்டி 0. 2 பேரும் ஒரே வேகத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா, இவரை பொறுத்தவரை இவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி, அதாவது எந்த விதமான மோஷனும் இல்லாமல் அவரும் ஸ்டாட்டிக்காக ஸ்டேஷனரியாக ஒரே இடத்துல நிலையாக இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு அவர் கூட பேச முடியுது. அப்போது இது வந்து என்னென்னா, இவர் வந்து எப்பயுமே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம தான். இப்போ மோஷனுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம தான், நம்மளை வச்சு தான் பார்க்குறோம். நம்மளை பொறுத்து நம்ம நிற்கும் போது ஒரு பொருள் மூவ் ஆகுதா நிற்குதா. அப்போ நம்ம மோஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து டிஃபைன் பண்ணுறோம். நம்ம மூவ் ஆகும்போது ஒரு ஸ்டேஷனரியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் கூட போகிற மாதிரி தெரியுது. உதாரணத்துக்கு நம்ம ட்ரெயினில் போகும்போது ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்மளை தாண்டி பின்னோக்கி போகிற மாதிரியாக நமக்கு புரிஞ்சுக்கிறோம். அப்படி தான் நமக்கு தெரியுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு மோஷன் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ 2 பொருள் ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் தி அதர். ஒன்று கொஞ்சம் வேகமாக போச்சுன்னா இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து 1 மைனஸ் தி அதர் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது வேகமாக சட்டுன்னு கடந்து போயிடுறோம். அப்போ அங்கே வந்து ஆட் ஆகுது. இப்போ ஒளி அப்படிங்கிறத எடுத்துக்கிறாரு. இப்போது ஒரு அவர் ஐன்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் நிறைய தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம சிந்தனையில் நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கணும். ஓஹோ. ஏன்னா நிறைய விஷயங்களை டைரெக்டாக நம்ம ரியல் வேர்ல்டில் செஞ்சு பார்க்க முடியாத எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக இருக்கலாம். அதனால் அவர் வந்து இந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதில் ஒரு முக்கியமான தாட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒளியோட வேகம் எப்படி இருக்குது, ஒளி வந்து அதோட வேகம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இதை நீங்கள் எப்படி திங்க் பண்ணிக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு அலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நார்மலாக ஒரு சின்ன ஓடை இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓடையில் நான் ஏதோ ஒரு கல்லை தூக்கி போடுறேன்.
இந்த கல் விழுகிறதுனால அங்கே ஒரு சின்ன அலை எழும்புது, இந்த அலை நகருது. இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அலை மட்டும்தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுதே தவிர, நம்ம போடும்போது முதல்ல அந்த எந்த இடத்துல அந்த ஒரு கல்லை போடுறேனோ அந்த இடத்துல அந்த அலை ஸ்டார்ட் ஆகுது. இந்த அலை என்ன ஆகுதுன்னா கொஞ்சமாக ப்ராபகேட் ஆகுது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகுது. இந்த டிஸ்டர்பன்ஸ் ஒரு இடத்துக்கு நான் இன்னொரு இடத்துக்கு கடத்துறேன். அப்படி கடத்தப்படக்கூடிய டிஸ்டர்பன்ஸில் அந்த பொருள் எதுவுமே நகர போகிறதில்ல. அதாவது இப்போ நான் ஒரு தண்ணியில் போகிறேன்னா தண்ணி வந்து இங்கேருந்து அங்கே போய் இந்த அலையை கொண்டு போய் அங்கே சேர்க்கறது இல்லை. தண்ணி இதே இடத்துல தான் இருக்குது, வெறும்னா அந்த அலையை மட்டும்தான் கடத்துது, வேவ் மட்டும்தான் ப்ராபகேட் ஆகிறத தவிர மெட்டீரியல் மீடியம் மூவ் ஆகிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி பல வருடங்களாக தெரியும். ஒளி அப்படிப்பட்ட ஒரு அலை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர் அந்த கோட்பாடை சொல்லியிருக்காரு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், ஒளி அப்படிங்கிறது. அப்போ ஒளி வந்து கடத்தும் போது ஒரு அலை வந்து ஒரு எனர்ஜியை கடத்துது. அப்போ வந்து பொருள் நகர்றதில்ல, அலை மட்டும்தான் அந்த இடத்துக்கு போய் சேருது. ஒரு நிமிஷம், அப்போ அந்த மூமெண்ட்ன்றது நாட் ரியல். அதாவது நம்ம மூமெண்ட்டுன்னு நம்ம பார்க்கக்கூடியது வந்து அலை மட்டும்தான் மூவ் ஆகிறத நம்ம உண்மையை தவிர பார்ட்டிக்கல் மூவ் ஆகிறதில்ல. அந்த ஏன்னா இது ஜீனோஸ் பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். புள்ளிகளாக இருக்குது, இந்த புள்ளி அடுத்த புள்ளி அடுத்த புள்ளி அடுத்த புள்ளி தான் நகரே தவிர இந்த புள்ளியே நகரதில்லை. ஆக மூமெண்ட்டு வந்து நமக்கு தோணுது, ஆனால் அது மூமெண்ட்டே இல்லை. அது மூமெண்டல், அதாவது அந்த பொருள் மூவ் ஆகிறதில்ல, அலையை மட்டும்தான் கடத்துது அந்த நீர் வந்து. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு சிஸ்டத்தை எடுத்துக்கும் போது இப்போ இப்படி ஒரு ஓடை இருக்குது, இந்த ஓடையில் ஒரு அலையை பார்க்குறோம், நம்ம பக்கத்தில் ஒரு காரில் கடந்து போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓடையையும் பார்க்குறோம், அதில் இருக்கக்கூடிய அலையையும் பார்க்குறோம். அப்போ ஓடை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் மூவ் ஆகுது, அலை வேறு ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகுது. இது ரெண்டையும் பார்த்து அந்த அலை வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் மூவ் ஆகிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். உதாரணத்துக்கு என்னோட ஸ்பீடு, நான் நகர்ந்து போய்கிட்டு இருக்கேன், என்னோட ஸ்பீடு என்னோட டைரக்ஷன்லேயே இந்த அலையும் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அந்த அலையோட வேகத்தை நான் கம்மியாக மதிப்பிடுறேன். கரெக்ட். நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் போனேன் அப்படின்னா அந்த அலையோட வேகத்தை நான் அதிகமாக மதிப்பீடு செய்கிறேன். அது உண்மை கிடையாது, என்னோட மதிப்பீடு. எப்படி யோசிக்கலாம், கடலில் அலை பயங்கரம் வருது நம்ம சொல்கிறோம், ஒருவேளை கடலுக்குள்ளே போய் நம்ம நின்றுக்கிட்டு இப்படி கரையை நோக்கி நம்ம வரோம் வச்சுக்கலாம். ஆமாம், அலையை வந்துச்சுன்னா நமக்கு அந்த வேகம் தெரியாது, நிச்சயமாக தெரியாது. அதே மாதிரி நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போது ஒளியை வந்து ஒரு அலையாக நம்ம பார்க்கும்போது, நான் இந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில், இப்போ தான் ஐன்ஸ்டீனோட ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் அதிவேகமாக ஒரு டைரக்ஷனில் நான் போய்கிட்டு இருக்கேன், மேலே போகிற விண்வெளி களத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு எதிர் திசையிலேருந்து யாராவது ஒருத்தர் ஒரு ஒளியை அனுப்பிச்சு, ஒரு சமிகையை அனுப்பிச்சு, ஏதோ ஒரு சமிகை அனுப்புகிறாரு. இப்போ நான் பார்க்கும்போது இந்த ஒளியோட வேகத்தை நான் மெஷர் பண்ணும்போது எப்படி மெஷர் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி. இதை ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுறாரு. இது நியூட்டனோட தியரியை வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, ஏற்கனவே இவர் போகக்கூடிய கலர்னு ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போகுது, ஒளி வந்து ஒரு பர்டிகுலர் வேகத்தில் வருது. அப்போ ரெண்டும் ஒரே திசையாக இருந்தால் நம்ம ரெண்டையும் கழிக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் நம்ம கூட்டணும். இந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் நம்ம இருப்போம். இதுதான் ப்ரெஜுடியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து நம்ம ஏற்கனவே பல வருடங்களாக நம்மளோட அனுபவத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மற்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு காமன் சென்ஸை நம்ம அதை எடுத்து மூளையில் பதிஞ்சு வச்சுக்கிறோம். இதை வச்சு இந்த கோணத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளோட புரிதல் தப்பாக இருக்கும். இதை தான் ஐன்ஸ்டீன் வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவரோட ரிலேட்டிவிட்டி தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறோம், நம்ம நகர்றோம், ஒரு ஓடை இருக்குது, ஓடையில் ஒரு தண்ணீர் இருக்குது, தண்ணீர் மேலே அலை வருது, நம்ம பார்க்கும்போது நம்மளை பொறுத்து ஓடை நகருது, ஓடையில் இருக்கக்கூடிய அலை நகருது. அதனால அங்கே வந்து நம்ம இப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறோம். C+v C-vன்னு அந்த வெலாசிட்டிஸை ஒன்று கூட்டிக்கிறோம் அல்லது கழிச்சுக்கிறோம், அதை ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இதே இந்த மாதிரி ஒரு ஒளி எடுத்துக்கிட்டோம்னா, ஒளி ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதை கடத்துறதுக்கு மீடியம் தேவையில்லை. எந்த விதம் வேக்கமில் கூட, எந்த பொருளும் இல்லாத ஒரு வேக்கமில் கூட ஒளி மூவ் ஆகுது. அப்போ ஒளி எந்த இடத்துலையும் மூவ் ஆகும் அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம இங்கே நம்மளோட ப்ரெஜுடியூஸுக்கு அங்கே அப்ளை பண்ண முடியாது. காரணம் அங்கே மீடியம் இல்லை, அங்கே வந்து இந்த ஓடையே இல்லை.
இல்லாத ஓடையில் ஒரு அலை போகும்போது நம்மளை பொறுத்து ஓடையை பொறுத்து நம்ம நகர்ந்தால் மட்டும்தான் அந்த ப்ளஸ்ஸு மைனஸு அது வரும். அதனால் ஒளியோட வேகம் எப்போ மெஷர் பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் இருக்கும். அதில் இந்த ரிலேட்டிவிஸ்டிக் பிரின்சிபல் அப்ளை பண்ண முடியாது, ப்ளஸ் வி மைனஸ் வி அப்படிங்கிற விஷயத்தை அப்ளை பண்ண முடியாதுங்கிறது தான் அவரோட கோட்பாடு. இது வந்து அது வரைக்கும் யாருமே அதை திங்க் பண்ணாத ஒரு விஷயம். காரணம் அன்றைக்கி டேட்டில் நம்மளால் கண்டுபிடிக்க பிடிக்க முடியாமல் இருந்தது. இப்போ இன்னைக்கு டேட்டில் இதற்கான எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்சஸ் இருக்குது. இன்றைக்கி நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த மாதிரி ஐன்ஸ்டீனோட இந்த கோட்பாடு நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் இட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபைடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட். இப்போ ரிலேட்டிவிட்டி தியரியினுடைய ஒரு பேசிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டீங்க. ஒளி வந்து இந்த ஊடகமே இல்லாமல் கூட பயணிக்கிறது. திருப்பி இதே கேள்வி தான். அதனால் என்ன மாதிரியான பிற சப்ஜெக்டில் வாழ்வியல் களங்களில் இந்த கண்டுபிடிப்பு எந்த மாதிரியான சிந்தனை மாற்றங்களை உலகத்தில் உண்டாக்குச்சு? இதுதான் எனக்கு தெரிஞ்சுக்க வந்தோம். ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே இந்த மீடியத்தை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அலையை பார்த்தாங்க. இவரால் மட்டும்தான் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா அந்த மீடியம் இல்லாமல் அலையை மட்டும் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஜுடிஸ். ஸோ ஒரு உலகளாவிய கண்ணோட்டம் வேணும் அப்படின்னா அவரோட தியரியை பொறுத்த வரைக்கும் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். முதல் கோட்பாடு என்னென்னா லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் த சேம் எவ்ரிவேர். அப்போது ஒரு அறிவியல் கோட்பாடு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலைக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் இயங்க முடியும். அப்படி இருந்தால் தான் அதை நம்ம அறிவியல் கோட்பாடாக எடுத்துக்க முடியும். அப்போது அந்த ஒரு விஷயத்தை ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. ரெண்டாவது விஷயமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஒளியோட வேகம் எப்பயுமே மாறாது, எப்பயுமே ஒரு வேக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேக்கமில் பயணிக்கும் போது ஒளியோட வேகம் ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த மோஷன், லெங்த், மாஸ், டைம் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ஒரு ரெஃபரன்ஸை வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம இந்த வீட்டோட ஒரு அளவை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோன்னா ஒரு டைல் வந்து ஒரு அடி இருக்கும், ஒரு 13 அடிக்கு 17 அடி அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸை வச்சு நம்மளால் எளிமையாக மெஷர் பண்ணிட முடியுது. இந்த அளவீடு இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு பூமியில் இல்லாமல் பூமிக்கு வெளியில் ஏதோ ஒரு இடத்துல பறந்துபட்ட இடத்துல ஒரு 2 இடத்துல இருக்கும். இப்போ இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இவங்க 2 பேர் எப்படி பார்ப்பாங்க இந்த உலகத்தை, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அளவீடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சவர் தான் ஐன்ஸ்டீன். அதனால தான் ஐன்ஸ்டீனோட கோட்பாடுகளை இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இந்த கேலக்சியில் மட்டும் இல்லாமல் நம்மளோட பூமின்னு இல்லை, நம்மளோட சோலார் சிஸ்டம்னு இல்லை, நம்ம இருக்கக்கூடிய இந்த பால்வெளி மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே வேணாலும் நம்ம இதை அப்ளை பண்ணக்கூடிய லெவலுக்கு ஏன் முடியுது அப்படின்னு பார்த்தா அவரோட கோட்பாடுகள் ஒரு யூனிவர்சல் ட்ரூத், ஒரு யூனிவர்சல் ஃபினாமினன். நீங்கள் சொல்ல பார்த்தாக்கா இப்போது பிரபஞ்சம்னால பொதுவாக பல்வேறு பால்வெளிகள், கூறிய குடும்பங்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கிரகங்கள்லாம் ஏதோ சுற்றிக்கிட்டே இருக்குன்னுவாங்க. ஆமாம், எங்கே போனாலும் இந்த கோட்பாடு அது மாறாதுன்றது வந்து ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. நிச்சயமாக. சரி சரி சரி. இப்போ இதனால் வந்து என்ன இங்கே இருக்கிற என்ன நம்பிக்கைகள், சிந்தனைகள், ஓட்டங்கள் என்ன மாற்றங்களை உண்டாக்குச்சு? அது வரைக்கும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தக்கூடிய அறிவியலையே புரட்டி போட்டது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ நம்ம அது வரைக்கும் நம்ம ஒரு சில புரிதல்களில் இருந்தோம். உதாரணத்துக்கு இப்போ நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கான நேரமும் எனக்கான நேரமும் ஒரே மாதிரியான ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விகிதத்தில் பயணிக்கிறது. உங்களோட 10 செகண்டும் என்னோட 10 செகண்டும் ஒன்று தான். அதான் எனக்கு 8:30 தான், உங்களுக்கு 8:30 தானே, அப்படிதான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்ததை இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு தியரி. அப்படி இல்லையா? இல்லை, நிச்சயமாக கிடையாது. 8:30 இதை உங்கள் கேமரா என்னம்மா 8 இப்போ என்ன டைம் ஆகுதா, அது எப்படி மாறும்? இதுதான் ரிலேட்டிவிட்டியோட மிக முக்கியமான பிரின்சிபல். அது ரிலேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் யூனிவர்ஸ், 3 பரிமாணங்களை கொண்ட ஒரு யூனிவர்ஸ். ஓகே. உதாரணத்துக்கு நம்ம வீடு கட்டினாலே நம்ம அதில் நீளம், அகலம், உயரம் 3 டைமென்ஷனை நம்மளால் எடுத்துக்க முடியுது. 3 டைமென்ஷன் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நம்மளால் புரிஞ்சுக்க முடியாத ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஐன்ஸ்டீன் இதை எப்படி பார்க்குறாருன்னா இந்த பிரபஞ்சத்தை ஒரு 4 பரிமாணங்களை கொண்ட ஒரு யூனிவர்ஸாக பார்க்குறாரு. 4th டைமென்ஷன். அந்த 4வது டைமென்ஷனாக எது வந்துடுதுன்னா நேரம், டைம். இப்போ அதனால தான் அவர் அந்த பிரபஞ்சத்தை இப்போ எப்படி சொல்கிறாருன்னா ஸ்பேஸ் டைம்
ஸ்பேஸையும் டைமையும் பிரிக்க முடியாது. ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிற 4 டைமென்ஷன், ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆர் சேம். சேம் ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிறது தான் அதுக்கு பேர். 3 அதில் வந்து 3 பரிமாணங்கள் ஸ்பேஷியல் டைமென்ஷன்ஸாகவும் ஒரு பரிமாணம் டெம்போரல் டைமென்ஷன் டைமாகவும் இருக்குது. இந்த ஸ்பேஷியல் டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போது எல்லாருமே ஒரே விகிதத்தில் ஒரே வேகத்தில் இந்த ஸ்பேஸ் டைமை கடக்கிறோம் ஒவ்வொரு நொடியும். ஓஹோ. இப்போது நம்ம ஒவ்வொருத்தரோட ஸ்பீடு அல்லது வேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். நம்ம வேகமா? நம்ம வேகம் இந்த ஸ்பேஸ் டைமில். இங்கே தான் உட்காந்துருக்கோம். இங்கே உட்காந்துருக்கீங்க, அதாவது உங்களோட பொசிஷன் மாறலை, ஆனால் உங்களோட டைம் மட்டும் எவ்வளோ வேகமாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு நொடிக்கு. ஓஹோ. ஸோ இதுதான் ஸ்பேஸ் டைம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது நம்ம இப்போ நீங்கள் இதே இடத்துல இருக்கீங்க, ஆனால் டைமென்ஷனா ஸ்பேஸ் அண்ட் டைம் எடுக்கிறாரு, இதை வச்சுட்டு உலகத்தை பார்க்குறாரு. உலகத்தை பார்க்குறாரு. இப்போ என்ன வித்தியாசம்? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ நீங்கள் ஒரே இடத்துல இப்போ உட்காந்துருக்கீங்க, ஒரு நொடி 1 இதே இடத்துல இருக்கீங்க, 2வது நொடி இதே இடத்துல இருக்கீங்க, 3வது நொடி இதே இடத்துல இருக்கீங்க. இப்போ 3 நொடிகள்லையும் உங்களோட பொசிஷன் மாறலை, நீங்கள் ஒரே பொசிஷனில் இருக்கீங்க. ஸ்பேஸில் உங்களுக்கு மோஷன் இல்லை, ஆனால் நீங்கள் டைமில் மூவ் ஆயிருக்கீங்க, 3 செகண்ட் நடந்து வந்திருக்கீங்க. ஆமாம். அப்போது இதை தான் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் டைமில் நம்மளோட மோஷனாக பார்க்கணும். ஒரே இடத்துல நம்ம காலம் கடந்துட்டு என் காலம் முடிய போகுதுன்னு போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம உட்காந்துருந்தாலும் நம்ம காலம் போயிட்டு இருக்கு. காலம் போய்கிட்டு தான் இருக்கு. அது ஒரு ஃபேக்ட்ன்றார். அப்போ ரியாலிட்டி. இட்ஸ் அ ரியாலிட்டி. அது இன்ட்யூஷன்லாம் இல்லை. இன்ட்யூஷன் கிடையாது, இட் இஸ் அ ரியாலிட்டி. ஓகே. அந்த ரியாலிட்டியில் நம்மளோட பொசிஷனை நம்மளோட இடத்தை மாற்றலை அப்படின்னாலும் நேரத்தில் நம்மளோட வேகம், அந்த வேகம் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். ஓஹோ. ஓகே. இப்போ இந்த 3 லட்சம் கிலோமீட்டர்லாம் இந்த குறிப்பிட்ட ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறவங்க நேரம் மட்டும் நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. அப்போ அவங்களோட இதை தான் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி டைம் போனதே தெரியலேன்னு சொல்லுவாங்களே. அதுதான் அதாவது சில காரியங்கள் எதிராளி வேகமாக இருக்கும்போது இல்லை நம்ம வேகமாக செஞ்சுட்டு இருக்கும்போதும் அந்த நேரம் நமக்கு கிடக்கிறது வந்து உங்களுக்கு கம்மியாக குறைஞ்ச நேரத்தில் போகிற மாதிரி தெரியுது. இது வந்து அது வந்து அதுலேயும் என்னென்னா ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ட்ரூத்தே என்ன அப்படின்னா இதுதான் ட்ரூத்து. அதாவது ஒருத்தர் நடக்கிறார் அப்படின்னா அவருக்கு நேரம் வந்து மெதுவாக செல்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கோட்பாடு. அது ஒரு மனோநிலை இல்லையா? சைக்கலாஜிக்கலாக கன்செப்ஷனா இல்லை? காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே இந்த ஸ்பேஸ் டைமில் ஒரே வேகத்தில் மூவ் ஆகிறதுனால ஒருத்தர் நேரத்தில் மட்டும் மூவ் ஆகிறவர் வேகமாக நேரத்தில் கடந்து போயிடுறாரு. நேரத்திலையும் வெளியிலையும் சேர்ந்து மூவ் ஆகிறவர் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஸ்பீடு தான். அதனால இதை வந்து நேரத்தில் கொஞ்சத்தையும் இடத்துல அதாவது வெளியில ஸ்பேஸ்ல கொஞ்சத்தையும் பிரிச்சு கொடுக்குறாரு. அதனால ஸ்பேஸ்ல வேகமா மூவ் ஆக அவருக்கு டைம்ல அவர் மூவ் ஆகக்கூடிய விகிதாச்சாரம் குறைஞ்சு போயிடும். அதனால அவர் ஸ்பேஸ்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வரக்கூடிய ஒருத்தர் நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா மூவ் ஆயிருப்பாரு அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாடு. கொஞ்சம் சிரமமான கோட்பாடு தான், எங்களுக்கு மாதிரி ஆட்களுக்கு புரியுது சிரமம் தான். இருந்தாலும் நம்ம நேயர்கள் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. சொல்லுங்க. இதுக்கு அவரே இன்னொரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்குறாரு. அது ட்வின் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்வின் பாரடாக்ஸ் அப்படின்னா ஒரு ஐடென்டிக்கல் லுக்கிங் ட்வின்ஸ், இரட்டையர்கள். அதில் ஒருத்தர் பூமியிலே இருக்காரு. இந்த வரிசை பெண்கள் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் எடுத்து ஒளியோட வேகத்துக்கு ரொம்ப அருகாமையில் ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். சரி. இப்போ வேகமாக ஸ்பேஸ் ஷிப்பில் ரொம்ப தூரம் ரொம்ப தொலைவு செல்லக்கூடிய ஒரு போக முடியுமா? இன்னும் போக முடியாது. ஓகே. அதையும் இதே கோட்பாடு தான் தடுக்குது. நிறை உள்ள அதாவது எடை உள்ள எந்த பொருளும் ஒளியோட வேகத்துக்கு செல்லவே முடியாது. அதுவும் ஐன்ஸ்டீனே சொல்கிறாரு. எடையுள்ள பொருள் இப்போ நான் ஒளியோட வேகத்தில் போக முடியாது. சரி, இதை சொல்லுங்க. இந்த ஒருத்தர் போறாரு வண்டி. இப்போ இந்த ட்வின்ஸில் ஒருத்தர் பூமியிலே தங்கிறாரு, ஒருத்தர் ஸ்பேஸ் ஷிப் எடுத்துக்கிட்டு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நட்சத்திர கூடத்துக்கு ரொம்ப அதிக வேகமாக ஸ்பேஸ் ஷிப்ஸ் எல்லாமே அதிக வேகத்துக்கு போக முடியும். அதிவேகமாக ஒரு 20 ஆண்டுகள் பயணிக்கிறாரு. 20 போறாரு. லைட் ஸ்பீடுக்கு ஒட்டி போறாரு. ஒரு ஸ்பீடுக்கு போறாரு. லைட் ஸ்பீடுக்கு போக முடியாது. அதில் ஒரு 20% போனால் கூட போதும். ஒரு 10 வருடங்கள் போறாரு, ஒரு 10 வருடங்கள் திரும்பி வராரு. அப்படி பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பூமியில் இருக்கிறவர் அதிக வயதை அடைந்திருப்பார், முதிர்ந்திருப்பார், அவர் இளமையாகவே திரும்பி வந்துடுவார். அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாடு. நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்க ஒளியின் வேகத்தில் ஒரு பொருள் போகுமானால்
எந்த விதமான மாற்றமும் அந்த பொருள் ஏற்படாது, அப்படியே தான் திரும்பி வரும்ன்றீங்க. அதனால தான் அவர் வயசானவர் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஏன் அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறாங்க? ஒரு பொருள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த வெளி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பேஸ் டைம் 4 பரிமாணங்களை கொண்ட இந்த ஸ்பேஸ் டைமில் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஒரு பொருள் வெறும் நேரத்தில் மட்டும் மூவ் ஆச்சுன்னா நேரத்தில் அதிவேகமாகவும், நேரம் வெளி ரெண்டுலேயும் அதோட மோஷனை பகிர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால், அதை ஒரு பொருள் நகருது அப்படின்னா அதில் ஒரு பகுதி நேரத்துக்கும் ஒரு பகுதியை ஸ்பேஸுக்கும் கொடுத்துருது. எந்த ஒரு பொருள் அதிகமான வேகத்தில் போகும்போதும் அங்கே அந்த பர்டிகுலர் இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு கிளாக்கை நம்ம செட் பண்ணிக்கிறோம், ஒரு பூமியில் ஒரு கிளாக் செட் பண்ணிக்கிறோம், ஒரு விண்கலத்தில் ஒரு கிளாக்கை செட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி 2 கிளாக் இருக்கும்போது ரெண்டும் இனிஷியலாக சின்க்ரனைஸ் ஆகிருக்கு, ஒரே நேரத்தை காட்டக்கூடிய 2 கடிகாரங்கள். இப்போ இந்த 2 கடிகாரங்களை, ஒரு கடிகாரத்தை ஒரு ஸ்பேஸ்ஷிப்லையோ அல்லது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜிபிஎஸ் சேட்டலைட்லேயோ நம்ம வைக்கிறோம். ஜிபிஎஸ் சேட்டலைட் நம்ம எல்லாருக்கும் இப்போ நம்மளோட லொக்கேஷனை காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான சேட்டலைட்டு. அந்த ஜிபிஎஸ் சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒரே சின்க்ரனைஸ் ஆகிருக்கு. ஜிபிஎஸ் சேட்டலைட் சுற்ற ஆரம்பிச்சிருது பூமிக்கு ரொம்ப அருகாமையில். நேரம் செல்ல செல்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பூமியில் இருக்கக்கூடிய ரெண்டுமே அட்டாமிக் கிளாக் தான். நேரத்தை ரொம்ப துல்லியமாக கணிக்கக்கூடிய அட்டாமிக் கிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய கடிகாரங்கள். ஆனால் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது ரெண்டோட கிளாக்கும் கொஞ்ச நேரம் ஆச்சு அப்படின்னா தே ஆர் நாட் இன் சிங்க் வித் ஈச் அதர். ரெண்டும் வெவ்வேறு நேரத்தை காமிக்க ஆரம்பிச்சிருது. இது கண்கூட நம்ம ஜிபிஎஸ் சேட்டலைட்டில் டெய்லி அந்த சேட்டலைட் ஸ்டேஷன் கீப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தாக்க, இங்கே ஒரு வால் கிளாக்கை வச்சுட்டு இன்னொரு கிளாக் எடுத்துட்டு ஸ்பேஸில் உதவ போயிட்டேனாக்க அது டைம் வந்து வேரி ஆகும். நீங்கள் வேரி ஆகுது. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ஜிபிஎஸ் சேட்டலைட்டை எர்த்தோட சேட்டலைட்டோட டெய்லி சிங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு நாளைக்கு பல தடவை சிங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப அது மாறிடும். இந்த கான்செப்டை சொன்னவரும் ஐன்ஸ்டைன் தான். ஆமாம், இதை கண்டுபிடிச்சவர் ஐன்ஸ்டைன் தான். அதற்கான எவிடன்ஸ் நமக்கு பின்னாடி கிடைச்சது. இப்போ நம்ம ஒரு ஒரு விண்கலத்தை அனுப்பும்போது ஒரு சேட்டலைட் சொல்லலாமா, அதாவது தேவ கணங்களுடைய காலங்கள் நம்ம திருப்பி நான் இங்கே வரேன், அவங்க 4 வருஷம்னா 1 வருஷம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி ஒரு தியரிட்டிக்கலாக அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கப்போ இருக்குது, உண்மையிலேயே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பிளாக் ஹோலுக்கு ரொம்ப அருகாமையில் போனால் நேரம் வந்து கிட்டத்தட்ட நின்னே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிளாக் ஹோலோட சென்டர் மத்தியில் சொல்லக்கூடிய அந்த சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம், அந்த இடத்துல டைம் அதோட நின்று போயிடுது. டைம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு செகண்டுக்காக நம்ம வெயிட் பண்ணினோம் அப்படின்னா அதுக்குள்ளே இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போயிடும். அவ்வளோ பில்லியன் வருடங்கள் கடந்தால் தான் அதில் 1 செகண்ட் ஆகும். இதை வந்து ஸ்டீவன் ஹாக்கிங் எப்படி சொல்கிறாருன்னா, டைம் ஸ்டார்ட்ஸ் வித் தி பிக் பேங் அண்ட் எண்ட்ஸ் அட் தி சென்டர் ஆஃப் அ பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறாரு. நேரம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, நம்மளோட நேரம் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா முதல்ல இந்த பிரபஞ்சம் உருவான பிக் பேங் அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 13.76 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ தொடங்கின அந்த நேரம்ங்கிறது எங்கே கடைசியாக வந்து முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு பிளாக் ஹோலோட மத்தியிலையும் இந்த சிங்குலாரிட்டியில் டைம் வந்து அதோட நின்று போயிடுது. அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போனால் முடிஞ்சு போகாமல் தான் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த இடத்துல டைம் நின்று போச்சு. ஓகே, கான்செப்சுவலாக வந்து டைம்ன்ற ஒரு விஷயமா அங்கே இல்லை. அங்கே வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்பேஸில் நம்மளால் மூவ் ஆக முடியும். இந்த நீளத்துலையும் மூவ் ஆக முடியும், அகலத்துலேயும் நம்மளால் நகர முடியும். ஒரு ஏணி இருந்ததுன்னா நம்மளோட உயரத்துலையும் நகர முடியும். ஸோ நம்மளால் டயத்தில் பின்னோக்கி போக முடியாது, டயத்தில் முன்னோக்கி வேகமாக ஓட முடியாது நம்மளை பொறுத்த வரைக்கும். இப்போ டைம் தான் நம்மளை எடுத்துகிட்டு போகும். டைம் நம்மளை இழுத்துக்கிட்டே போகுது. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் டைம் நம்மளை இழுத்துக்கிட்டே போகுது. ஆனால் இந்த பிளாக் ஹோலோட மத்தியை பொறுத்த வரைக்கும் டைம் மூவ் ஆகாது. ஆனால் ஸ்பேஸில் மூவ் ஆக முடியாது. ஆனால் டைமில் நம்ம மூவ் ஆகலாம் அந்த மத்தியில். காரணம், அங்கே பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் 3ம் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இருக்கிறத கண்ணு கூட பார்க்கலாம். அதுதான் ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய இது வந்து ஆன்மீக தர்மமாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப புல்லரிக்கிற விஷயமா இருக்கும். ஒரு கருந்துளைக்குள்ளே போயிட்டோன்னாக்கா நேர காலங்களை அதாவது முக்காலத்தை கடந்தவன் சொல்லுவாங்க, கால நேரத்தை வெளிகளை கடந்து வருவாங்க. அது எல்லாமே வந்து அந்த கருந்துளைக்குள்ளே போனால் நடக்கும் போது அது வந்து ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட்
இட் கேனாட் பி டன். ஐ திங்க் ஸோ. இல்லை ப்ராக்டிக்கலாக இருக்குது, நம்மளால் அதை போய் பார்க்க முடியாது. அதான் நம்ம போய் ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியாது, அது ஹைப்போதெட்டிக்கலாக கணிச்சு வச்சுருக்காரு. இந்த காலம் நேரம் டைம் ஸ்பேஸ்ன்றதை வந்து அவர் இப்படி டிஃபைன் பண்ணிட்டாருன்னா ஃபிலசாஃபிக்கலாக வந்து அது நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுது. சயின்ஸ்லேயே கூட அது பல மாற்றங்களை உண்டாக்கியிருக்கலாம். அப்படி ஒரு முக்கியமான ஒரு இம்பேக்ட் எந்த ஏரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கே உங்களை உதாரணமாக ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா இதனால்? இல்லை, ரிலேட்டிவிட்டியினுடைய கான்செப்ட்னால என்ன மாறிச்சு உலகத்தில்? இப்போ ரிலேட்டிவிட்டி அதனால் நமக்கு கான்செப்ஷுவலாக என்னெல்லாம் மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிலேட்டிவிட்டி ஆரம்பத்தில் அன்றைக்கி டேட் வரைக்கும் ரிலேட்டிவிட்டி அவர் பப்ளிஷ் பண்ணும்போது பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரியாது மனித சமுதாயத்துக்கு. ரிலேட்டிவிட்டி ப்ரெடிக்ட் பண்ணுது பிளாக் ஹோல்ஸ்னு ஒன்று உருவாக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு அப்புறம் உண்மையிலேயே கருந்துளைகளை முதல் தடவையாக நம்ம பார்க்குறோம். இந்த கருந்துளைக்குள்ளே வந்து முழுங்கிடுமா பொருள் எல்லாம் காலி பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே? ஆமாம், அதையும் அவர் சொல்கிறாரா? கிட்டத்தட்ட ஆமாம். இது எல்லாமே அவரோட ஈக்குவேஷன், அவர் எழுதுறது ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண நமக்கு நிறைய சொல்யூஷன் கிடைக்குது. அந்த ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் நம்ம அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை டிவைஸ் பண்ணுறோம். 100 வருடங்களுக்கு அப்புறம் அதுக்கான சொல்யூஷன் உண்மையான அதோட ஆதாரம் நமக்கு கிடைக்குது. சொல்லி பார்த்தா ஒரு குறிப்பு தான் கொடுத்துருக்காரு. அதை டீகோட் பண்ணி பார்க்க பல பிரபஞ்ச ரகசியங்கள் நமக்கு தெரியுது. இது என்னது, இது மனிதன் தானா வேற யாராவது அவரு? அது எல்லாத்துக்குமே காரணமாக நம்ம பார்க்கக்கூடியது அந்த பயஸ் இல்லாமல் அவரை அந்த அறிவியலை தள்ளி நின்று பார்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். எல்லாத்தையுமே அதுக்குள்ளே இருந்து பார்த்தா நமக்கு இந்த இன்ட்ரின்சிக் பயசஸ் நமக்கும் ஒட்டிக்கும். பொதுவாக அவருக்கு ஒரு ரிலீஜன் மேலாம் கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. அவர் ஏன்னா காந்தியை வந்து ரொம்ப மகாத்மாவாக கொண்டாடி இருக்கிறாரு. அந்த மாதிரி இந்த ஹியூமன் கில்லிங், வார் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆட்டம் பாம்புக்கான விஷயத்தை அவர் தான் வந்து கன்சீவ் பண்ணார்னு சொல்லுவாங்க. அது உண்மை தானே? இல்லை, ஆட்டம் பாம்புக்கான கன்சீவ் பண்ணதுக்கான ஈக்குவேஷனை முதல்ல கண்டுபிடிச்சார் அவர் தான். ஐன்ஸ்டீனோட E=mc² சொல்லக்கூடிய மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ்னு சொல்கிறோம். அதாவது நிறைக்கும் எனர்ஜிக்குமான ஒரு கோட்பாடு. அதாவது எடையை நம்மளால் வேணால் எனர்ஜியாக மாற்றிக்க முடியும், எனர்ஜியை எடையாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற கோட்பாடு. அப்போ ஒரு ஆட்டமோட மாஸை அழித்து அதிலிருந்து எனர்ஜியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னவர் ஒரு கோட்பாடு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச E=mc² அப்படிங்கிறது தான் இதுக்கு மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்டுக்கு காரணமாக இருந்தது. அதாவது அவர் திருப்பியும் தான் அவர் ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. அதை வந்து பின்னால் ஆட்டம் மாமா இவங்க கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஆமாம். ஆனால் அது குறித்து அவருக்கு ஒரு சிந்தனை இருந்திருக்குமா? இது ரொம்ப டேஞ்சராக போகுன்ற ஒரு யோசனை அவருக்கு இருந்திருக்குமா? மனித குலத்தை பாதிக்கும்ன்ற அளவுக்கு இது இல்லை, அப்படி இருந்திருக்குமான்னு தெரியல. அவர் பின்னால் அவர் அதற்கான வருத்தத்தை தெரிவித்ததாக கூட நம்ம நிறைய விஷயங்களில் கேள்விப்படுறோம். அதாவது இது வந்து என்னென்னா, இது பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதற்கான முயற்சி தானே தவிர, அறிவியல் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சு கொள்றதுக்கான. ஆமாம், நம்ம ஆர்வி ரியலி இக்னரண்ட் ஆர் டு யூ நோ சம்திங் அப்படிங்கிறது. நான் படித்த வரைக்கும் அவர் ஒரு கிளர்க்கு ஏதோ இங்கே வேலை பார்த்தாரு, சொந்தமாக முயற்சியிலே வந்து அப்புறம் பெர்லின் யூனிவர்சிட்டிக்கெலாம் வராரு. ஆனால் அப்போ தான் வேர்ல்டு வார் ஒரு திரைப்படம் கூட ஹாட் ஸ்டாரில் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஐன்ஸ்டைனும் எடிங்டனும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா தான் அவர் அந்த பெர்லின் யூனிவர்சிட்டியில் தான் வந்து இந்த கேஸ் சேம்பருக்கான கேஸ், இந்த ஹிட்லர் கேஸ் விட்டு கொண்டதுக்கான கேஸை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா அறிவு ஜீவிகளையும் நம்ம ஹிட்லர்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஹிட்லருக்கு பின்னால் எல்லாருமே போயிட்டாங்க. இவர் ஒரு ஜெர்மானியர். இவர் வந்து மறுக்கிறார். இவர் வந்து அவ்வளோ பெரிய நமக்கு இன்றைக்கி ஒரு அதிகாரத்துக்கு எதிராக குரல் எழுப்பே விஞ்ஞானிகள்லாம் எல்லோரும் பயப்படுறாங்க. ஆனால் அவர் வந்து மறுத்து இந்த விஷயம் செய்யக்கூடாது, தவறுன்னு கூட அதுவும் ஹிட்லர் அரசை பார்த்து சொல்லியிருக்காருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது அவருக்கு இந்த ஆட்டம் கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய சாதனையாக இருந்தால் கூட அதனுடைய விளைவுகள் எப்படி அந்த வேர்ல்டு வாரில் முடியும் பொழுது வருத்தப்பட்டு தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஏதாவது தகவல் இருக்கா? இல்லை, அது ஒரு புறம் இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இன்றளவும் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஞ்ஞானிகளாலும் பல்வேறு முறை எல்லா லெபார்ட்டரியிலையும் ஒவ்வொரு தடவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதும் இந்த லாஸ்ட் ப்ரெசிஷன் அப் டு த லாஸ்ட் ப்ரெசிஷன் நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களும் கரெக்டாக அவர் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறது அவரோட கோட்பாடுகளுக்கு எடுத்த வெற்றி. அவரோடது எப்படின்னா ஒரு ஜெனரல் கோட்பாடு தான். எப்பயுமே அறிவியலை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிப்புகள் ரொம்ப முன்னாடி வந்துடும்,
இது அப்ளைடு சயின்ஸாக மாறுறது, இது அப்ளிகேஷன்ஸ் வர்றது ரொம்ப பின்னாடி. அப்ளிகேஷன்ஸ் எப்படி வருங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால அப்ளிகேஷன் அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இல்லை. காரணம் அவர் கண்டுபிடிச்சது 1905களில் முதல்ல ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்கிறாரு. ஈவன் அவர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பற்றி அவரோட கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவருக்கு நோபல் பரிசு வந்து ரிலேட்டிவிட்டிக்காக கிடைக்கல, அவருக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்காக கொடுத்தாங்க. அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் லெவலுக்கு வர்றதுக்கு ஒரு நூற்றாண்டு கூட ஆகலாம், பல நூற்றாண்டுகள் கூட ஆகலாம். அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவரோட கோட்பாடுகள் இன்னைக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சுன்னா, அடுத்தடுத்து ஸ்ட்ரிங் தியரி, அவரோட ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு நிறைய சொல்யூஷன்ஸ், அவர் எழுதுனது ஒரு கோட்பாடு தான், இன்றளவுக்கு அதுக்கு பல்வேறு சொல்யூஷன்ஸை நம்மளால கண்டுபிடிக்க செழுமைப்படுத்தி கொண்டே போகிறாங்க. ஆமாம், அதான் புரியுது. சாதாரணமாக லைஃப்பை தொடங்கினவர் ஆக்சுவலி வந்து யூனிவர்சிட்டிலேருந்தே வெளில விரட்டி விட்டுறாங்க. அப்புறம் எடிங்டன் ப்ரூவ் பண்ண பாடு அவரை வரவேற்று ரொம்ப வரவேற்கிறாங்க பல்கலைக்கழகம், அதெல்லாம் அது நடக்குது. அவருடைய ரிலேட்டிவிட்டி தியரியை மறுக்கக்கூடிய சயின்ஸ் டெவலப்மெண்ட் இப்போ தான் வந்திருக்கு. இன்றளவும் எதுவும் இல்லை. இன்றளவும் எல்லா விதமான ப்ரெடிக்ஷன்ஸும் நான் இப்போ சொன்ன மாதிரி லாஸ்ட் டெசிமல் பிளேஸ் வரைக்கும் கரெக்டாக ஃபிட் ஆகுது அப்படிங்கிறது தான் அவரோட கோட்பாடு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இதில் இல்லாத கேள்விகள் ஒரு சிலது இருக்குது, இவரால் ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு, இந்த வெளி நேரத்தில் 4 டைமென்ஷனல் ஸ்பேஸில் ஏன் எல்லா பொருளும் எக்ஸாக்டாக அந்த ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டருங்கிற வேகத்தில் மட்டுமே செல்லுது அப்படிங்கிற கோட்பாடுகளுக்கான விடை இல்லை. ஒரு சில விஷயங்களில் இதே மாதிரி இது ஒரு பிரபஞ்சம் தானா, இல்லை இந்த மாதிரி பல பிரபஞ்சங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகள், அதை பற்றி மல்டிவர்ஸ் தியரி, இப்போ யூனிவர்ஸ் சிங்கிள் யூனிவர்ஸ் இல்லாமல் மல்டிவர்ஸாக இருக்கலாம், பல பிரபஞ்சங்களே இருக்கலாம். அந்த மாதிரி மல்டிவர்ஸ் தியரி இன்னைக்கு டேட்டில் குவாண்டம் மெக்கானிக்ஸையும் இந்த ரிலேட்டிவிட்டியை நம்ம கம்பைன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்கம் தான் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மல்டிவர்ஸ் தியரி. இது ஒரே பிரபஞ்சமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு மெம்பரேன் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்குது, ஸ்ட்ரிங் தியரி, மெம்பரேன் தியரி. அப்போது அதெல்லாம் 4 பரிமாணங்களுக்கு பதிலாக 10 பரிமாணங்கள் 11 பரிமாணங்கள் இருக்கக்கூடிய மாதிரியான பிரபஞ்சமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிறாங்க. அதற்கு மேத்தமெட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் ஃபிட் ஆகுது, நிறைய விஷயங்கள் ஃபிட் ஆகலை. ஒரு சில விஷயங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை. நம்மளால் 3 பரிமாணங்களை தான் புரிந்து கொள்ள முடியும். நம்மளால் 4வது பரிமாணத்தையே புரிந்து கொள்ள முடியாத போது ஒரு 10வது பரிமாணத்தை நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். இங்கே தான் ஃபிலாசபி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அட்டாச் ஆகுது. பல ஞானிகளால் பல பரிமாணங்களை பார்க்க முடிஞ்சாலாம் சொல்லுவாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் வந்து யூனிவர்ஸில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இது அனுபவிக்கப்பட வேண்டும், இல்லை அது ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்க ஒரு 10 பரிமாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை காலம் செல்ல ஐன்ஸ்டைன் மாதிரி யாராவது ஒரு அறிவியலாளர் வந்து கண்டுபிடிச்சி அதற்குரிய பதிலும் கூட சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குனாக்கா அப்போது சரி, இது நான் நம்புகிறேன். இம்மாதிரியான ஒரு அபூர்வமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்து ஒரு பர்சனல் அனுபவங்கள்லேருந்து வரதாக நம்ம பார்க்குறோம். அது ஒரு பியாண்ட் த லிமிட்ஸ், ஹியூமன் லிமிட்ஸ்க்கு அப்பாற்பட்டு சிந்திக்கும்போது தான் பிரபஞ்ச ரகசியங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. அப்படின்னும் போது அது மெடிடேஷன், தியானம் டக்கு நம்ம இங்கே இழுத்துட்டு வந்து முடிச்சு போட்டுருவோம். நம்ம ஊரில் அது மாதிரி ஒரு ஆட்டமுடைய நேச்சரை பற்றி சொல்லும்பொழுது இங்கே உபநிஷத்துகளில் சொல்லியிருக்கிறதெல்லாம் கூட நம்ம சொல்கிறது உண்டு. அப்போ ஐன்ஸ்டைன் வந்து கடவுள் குறித்து அவர் ஏதாவது நிலைப்பாடு என்னவா இருந்திருக்கு? ஏன்னா இது நிச்சயமாக இந்த ட்ராவலில் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டல் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அதை அவர் எப்படி இப்போ இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கார்? இப்போது ஐன்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த பிரபஞ்சத்தை வெவ்வேறு பரிமாணங்களில் நிறைய தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் ட்ராவல் பண்ணிட்டார். அப்போது அவரோட பர்செப்ஷனும் எப்படி இருக்குன்னா, இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டோட ஒத்து தான் அவரோட பர்செப்ஷன் இருந்திருக்கு. அதனால் அவரை வந்து ஒரு அக்னாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது கடவுள் இருக்குது இல்லைங்கிற விவாதத்துக்குள்ளே அவர் போகலை. அவர் வந்து பர்சனலாக, அதாவது ஒரு தனிப்பட்ட கடவுளை அவர் வெறுமன மாதிரியாகவும் தெரியலை. குலசாமின்னு கும்பிடல, அவர் ஒன்றும் கும்பிடல. ஒரு ஹி வாஸ் அன் அக்னாஸ்டிக். மெயினாக அவர் வந்து இந்த யூனிவர்ஸையே ஒரு கடவுளாக பார்த்துருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் டைமையே அவர் புரிஞ்சிருக்கலாம். லைஃப் ஆஃப்டர் டெத் இந்த மாதிரி
ரொம்ப ரிலீஜியஸான விஷயங்களை அவர் ரொம்ப நம்பினதில்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஐன்ஸ்டீன் அவரோட கடைசி காலங்களில் அவர் ஒர்க் பண்ண ஒரே ஒரு தியரி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எல்லா வேகமாக செல்லக்கூடிய பொருள்களுக்கும் எடை அதிகமாக இருக்கக்கூடிய பொருள்களுக்கும் இது சரியாக ஒர்க் ஆகுது. இன்னொரு தியரி இருக்குது, அது குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நம்ம கண்ணுக்கு தெரியாத ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு அட்டாமிக் வேர்ல்டில் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் சரியாக வேலை செய்யுது. ஆனால் இந்த ரெண்டு தியரியும் ஒன்றா அவரால் இணைக்க முடியலை. அதற்கான முயற்சியில் தான் அவரோட கடைசி 20-30 வருடங்களை அவர் செலவிட்டதாக நம்ம கேள்விப்படுகிறோம். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரொம்ப பாப்புலர் டேர்ம். இது ஐன்ஸ்டீன் எப்படி விளக்குறாரு? ஐன்ஸ்டீனால் குவாண்டம் மெக்கானிக்ஸை ஏற்றுக்கொள்ள முடியலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்றது என்னது அது சொல்லு. குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது நுட்பமான விஷயங்கள், ஆட்டம்ஸ், அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டம்ஸ், அதை விட சின்ன பொருட்கள், இவைகளுக்கான சயின்ஸ் தான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்கல் வேர்ல்டுங்கிறது ரொம்ப விந்தையானது. அதுங்கேயும் என்ன பண்ண முடியாது, அங்கேயும் நம்ம எதை பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய இந்த காமன் சென்ஸை அங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. காரணம், அங்கேயும் வினோதமான பல நிகழ்வுகளை, பல ப்ரெடிக்ஷன்களை இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் கொடுக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பிரடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸோட ஒரு முக்கியமான தத்துவமே என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கோ, என்னென்னலாம் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கோ, இதில் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாடு. ஸோ அதாவது டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து மாறுபட்டது தான் இந்த ப்ராபபிலிஸ்டிக். டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னா, நான் ஒரு பந்தை ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து நான் ஒரு ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பந்து ஒரு நொடிக்கு அப்புறம் எங்கே இருக்குங்கிறத என்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் கோட்பாடுகள் படி கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பூமியோட புவியீர்ப்பு விசை, அதனால் வரக்கூடிய ஆக்சலரேஷன், இதை வச்சு ஒரு நொடிக்கு அப்புறம் எவ்வளோ தூரம் இந்த ட்ராவலாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஃப்யூச்சர் ஆஃப் அ சிஸ்டம், ஒரு டைனமிக் சிஸ்டத்தோட ஃப்யூச்சர் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. நான் இப்போ தூக்கி எறியக்கூடிய ஒரு பந்து எங்கே போய் விழுவும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு, இதோட வெலாசிட்டி வச்சு நான் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸ் எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரியான எந்த விதமான கணிப்புகளையும் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் ப்ராபபிலிஸ்டிக்காக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு வினோதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன அணுக்களை விட சின்னதாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வினோதமான பல ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்குது அப்படிங்கிறது தான். இதை ஐன்ஸ்டீனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னென்னா, அவரோட தியரியை இதோட அவரால் கார்லேட் பண்ண முடியல. ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒரு தளத்தில் இருக்குது, குவாண்டம் மெக்கானிக்ஸ் வேறு ஒரு தளத்தில் இருக்குது. இது எல்லா விதத்துலேயும் கரெக்டான ரிசல்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுது. குவாண்டம் மெக்கானிக்ஸும் அந்த ரொம்ப சிறிய சிஸ்டம்ஸில், ரொம்ப அணுக்கள் அளவில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸோட அவுட்கம்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுது. இதுவும் சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு தியரி, இதுவும் சாட்டிஸ்ஃபேக்டரியான தியரி. ஆனால் இது ரெண்டையும் ஒருங்கிணைக்க முடியலை அப்படிங்கிறத அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை. காரணம் என்னென்னா, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த நேச்சுரல் லா அப்படின்னு சொல்லக்கூடியது காமனாக இருக்கணும், ஒரு ஜென்ரலாக ஒரு பொதுவான ஒரு கோட்பாடு இருக்கணும் இது எல்லாத்துக்கு பின்னாடியும் அப்படின்னு அவர் தீர்க்கமாக நம்பினார். அதனால் அதை நோக்கிய ஒரு பயணமாக இது ரெண்டையும் ஒருங்கிணைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்தாரு. அதுக்கு ஒரு தியரி ஒரு குவாண்டம் கிராவிட்டி அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. ஆனால் அதை இன்றளவும் நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியல. இந்த எல்லா விதமான விசைகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு கோட்பாடு அவரால் கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் அவரோட கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு இருந்த ஒரு முயற்சியாக இருந்தது. அது இன்றைக்கி அடுத்த ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு கோட்பாடு தான் அடுத்த மேஜர் பிரேக் த்ரூ இன் ஃபிசிக்ஸாக அல்லது சயின்ஸாக இருக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஸ்பேரிங் யுவர் வேல்யூபிள் டைம். ரொம்ப எளிமையாக ஐன்ஸ்டைன் விளக்கியிருக்கிறீங்க. இன்னொரு காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.